போலீசாரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் 5 மணி நேரத்திற்கும் மேலமாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். கார்த்திகேயன், விவரங்கள். கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 22 ஏக்கரை அவரது ஆதரவாளர்கள், அவரது தம்பி உள்ளிட்டோர் போலி ஆவணங்கள் மூலமாக மிரட்டி, கொலை மிரட்டல் விட்டு அடித்து தாக்கி வாங்கியதாக போலி பத்திரம் செய்ததாக தொடர்ந்த வழக்கில் சிபிசிஐடி வழக்கு போலீசார் 35 நாட்களாக தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று சிபிசிஐடி போலீசார் கேரளாவில் கைது செய்து கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து மதியம் 2 மணி முதல் தற்போது வரை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அந்த வழக்கில் உள்ள பிரவீன் என இருவரிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது திருச்சி சரக சிபிசிஐடி டிஎஸ்பி சதீஷ்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரும் விசாரணை நடத்த வந்திருக்கிறார். மேலும் அதாவது 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள 22 ஏக்கர் இடத்தை போலி ஆவணங்கள் மூலமாக கைது செய்த இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து பரபரப்பான நிலையில் 35 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த நிலையில் தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் இன்று காலை கைது செய்து 2 மணிக்கு கரூர் சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அழைத்து வந்தனர். தற்போது 4 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடந்து தற்போது 5 மணி நேரம் நெருங்கிவிட்டது. 5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்று வரும். தற்போது விசாரணை அதிகாரியாக மேலும் ஒரு அதிகாரியாக திருச்சி சரக டிஎஸ்பி சதீஷ்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து அவரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 பேர் மட்டும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் மேலும் பல்வேறு அவரது சகோதரர் மற்றும் அந்த இடத்தை வாங்கியதாக கூறப்படுகிற ஆதரவாளர்கள் உள்ளிட்டோரை மேலும் சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். நன்றி கார்த்திகேயன், விரிவான விவரங்கள்.